பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் இயங்கும் சித்த மருத்துவ அலுவலகம் மாவட்ட காசநோய் ஒழிப்பு திட்ட அலகில் உள்ள காலி பணியிடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மருத்துவ ஆலோசகர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான வயது வரம்பு 59 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி இன் BNOSல டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த பணிக்கான மாதாந்திர ஊதியம் 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவ ஆலோசகர் யுனானிக்கு 1 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான வயது வரம்பும் 59 வயதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி BUMS முடிச்சிருக்கணும். இதுக்கான மாதாந்திர ஊதியம் 34,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தெரப்பட்டிக் உதவியாளருக்கு 5 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான வயது வரம்பு 59. இதுக்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாதாந்திர ஊதியம் 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து மருந்து வழங்குனருக்கு 1 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான வயது வரம்பும் 59. டிஃபார்ம் அல்லது இன்டகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஊதியம் தினக்கூலி ஊதியம் 750 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு உதவியாளருக்கு 5 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான வயது வரம்பும் 59. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தினக்கூலி ஊதியம் 300 ரூபாய். அடுத்து முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளருக்கு 1 காலி பணியிடம். இதுக்கான வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி கிராஜுவேட் ஆர் டிப்ளமா இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் ஓட்டவும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான லைசன்ஸும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனுக்கு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாதாந்திர ஊதியம் 19,800 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து காசநோய் சுகாதார பார்வையாளருக்கு 2 காலி பணியிடம். இதுக்கான வயது வரம்பு 40 வயதுக்குள்ளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஆர் இன்டர்மீடியட் 10 to +2 வரைக்கும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MPWR LHW ANM ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் ரெகக்னைஸ்டு கோர்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாதாந்திர ஊதியம் 13,300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் என்னென்ன சான்றுகள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்புச் சான்று, மதிப்பெண் பட்டியல்கள் SLC +2 டிகிரி இணைக்கணும். மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ் வேணும். சிறப்பு தகுதிக்கான சான்று இருந்தால் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை மதுரை மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களும் அது கூட இணைக்கப்பட்ட சான்றிதழ்களை சுய சான்றொப்பம் இட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் மூலயமா அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா dphmdu@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இல்லாத பட்சத்தில் மாவட்ட சுகாதார அலுவலகர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625-014 என்ற முகவரிக்கு நேரிலேயோ இல்லையோ தபால் மூலயமாவோ அனுப்பலாம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க.